எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மத்தி மீன் குழம்பு. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் அரைக்க வேண்டிய பொருட்கள்: 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 3 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன், வரமல்லி, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு. இதை வறுத்து அரைச்சிக்கலாம். அதே மாதிரி 3 தக்காளி மீடியம் சைஸு, அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி. ஏன்னா 1/2 கிலோ மீனுக்கு தானே, நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம். அது அப்புறம் ஒரு 150 சின்ன வெங்காயம், பூண்டு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது அரைக்கிறப்ப போட்டுக்கலாம். மிளகாய், மல்லி, மிளகு 3மே வறுத்து வச்சுருக்குங்க ட்ரையாக. சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை 3மே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுருக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலா அரைச்சி ரெடி ஆயிடுச்சுங்க. புளிக்கரைசல் ஊற்றி வச்சுருக்கிறேன். இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கலாம். மண் சட்டியில் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறோம். மீன் குழம்பு மண் சட்டியில் வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இன்னும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு நறுக்கி வச்சுருக்கிற 10 பல் பூண்டு, அது வணக்கலாம். கடுகு, வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வணங்கிடுச்சு. நல்லா 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சுங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் அரைச்சி வச்ச மசாலா கலக்கலாம். மசாலா ஊற்றி வச்சு புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம். எல்லாம் கலந்து வச்சுக்கலாம். ஆனால் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டிருக்கேன். மீன்லேயுமே உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கிறேன். அதனால் இதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம். 3 நிமிஷம் கொதிக்கணுங்க. கொதி வந்தோடனே அப்புறம் மீன் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை வாசமெல்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. இனி மீன் போட்டுக்கலாங்க. குழம்பு கொதிச்சிருச்சுங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்லேயே வச்சு நல்லா வெந்துருச்சு. தூவிக்கலாம். மல்லி இலை தூவி இறக்குறப்ப கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி இறக்கணும். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு சூப்பராக அருமையாக வந்திருக்குங்க. மீனெல்லாம் நல்லா வந்துருச்சு. அளவாக டேஸ்ட் பார்க்கலாம். நல்லா உப்பு, காரம் எல்லாமே பிடிச்சி நல்லா சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.